பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு வந்து ஒரு அறிக்கை தயாரிச்சிருக்காங்க. அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா வந்து 1950லேருந்து 2015 வரையும் இந்துக்களோட மக்கள் தொகை வந்து 8% குறைஞ்சிருக்கு. அதாவது 1950 இந்துக்கள் சதவீதம் 84% இருந்தது. 2015 78% குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து 2024 எடுத்தோம்னா குறைஞ்சது 60% இருக்கும் இந்துக்களோட ஜனத்தொகை அப்படின்னு வந்து அவங்க வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதே நேரம் இஸ்லாமிய ஜனத்தை கேட்டால் 1950 9.84% இருந்தது. 2015 14.9% இருந்திருக்கு. இன்னைக்கு 2024 எடுத்தோம்னா குறைஞ்சது 21%லேருந்து 22% இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது கிறிஸ்துவர்கள் இதோட தனிக்கதை. இதனால் என்ன நட்டமாகிற போது கிறிஸ்தவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் அதிகமான என்ன நம்ம அண்ணன் தம்பியாக பழகுறாங்க, நல்லா இருக்காங்க, ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுக்குறாங்க, நமக்காக வந்து இது பண்ணுறாங்க, கோயில் தொழில் ரோஸ் மில்க் கொடுக்குறாங்க, எல்லா உதவியும் செய்கிறாங்களே, அப்புறம் என்ன மதமென பிரிந்தது ஒன்று பாட்டை போடுறாங்க, அப்படின்னா நல்லா அண்ணன் தம்பியாக சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்னு அப்படிலாம் வாழ முடியாது. இதே யதார்த்த உண்மை. ஏன்னா இப்போ காஷ்மீரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்தியாவை சுற்றி வந்து எந்தெந்த பகுதியெலாம் வந்து இஸ்லாமிய சமுதாயம் வந்து அதிகமாக இருந்தாங்களோ அந்த பகுதியெலாம் இப்போ இந்தியாவில் இல்லை. ஏற்கனவே எக்ஸாம்பிள் கேட்டோம்னா பஞ்சாப் வந்து இப்போ பாகிஸ்தான் வடகிழக்கு அந்த பாகிஸ்தான் ஏரியா தனியாக போயிடுச்சு நம்மளை விட்டு. அடுத்து இந்த பங்களாதேஷும் மேற்கு வங்காளத்தை மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் படித்தாங்க. அந்த கிழக்கு வங்காளம் இன்றைக்கி பங்களாதேஷாக போயிடுச்சு. மொதல் பாகிஸ்தானாக இருந்துச்சு, அடுத்து பங்களாதேஷாக போயிடுச்சு. ஏன்னா அந்த ஏரியாலாம் முஸ்லீம் அதிகமாக இருந்தனால தான் அந்த மாதிரி ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போயுமே நம்ம இந்திய மேப்பில் வந்து மேலே அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர்னு சொல்லுவோம். ஆக்குபைடு காஷ்மீர் அந்த பகுதி வந்து நம்மகிட்ட இல்லை, பாகிஸ்தான்கிட்ட இது இருக்குது. அதுக்கு இன்னும் வந்து எம்எல்ஏ எம்பி சீட்டுலாம் நம்ம ஒதுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆளை நிப்பாட்டுறதில்ல. அவங்க பக்கம் இருக்குது. பஞ்சாபில் ஒரு பகுதி பாகிஸ்தான்கிட்டதே இருக்குது. இதெல்லாம் காரணம் இஸ்லாமிய ஜனத்தொகை இந்துக்களோட ஜனத்தொகை இஸ்லாமிய ஜனத்தொகை கூட அதிகரிச்சுன்னு கூட சொல்லக்கூடாது. இந்துக்களின் ஜனத்தொகை வந்து மக்கள் தொகை வந்து எண்ணிக்கை குறைஞ்சது தான் காரணம். இதே மாதிரி இப்போ வந்து என்ன பாதிப்பு, அவங்க தான் தனியாக போயிட்டாங்களே, இப்போ ஒரு பாதிப்பு இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வடகிழக்கு மாநிலம்னு சொல்லுவோம்ல, நாகாலாந்து, அஸ்ஸாமு, மிசோரம், மணிப்பூர், இங்கே ஒரு அமைதியே இல்லை. எல்லாம் வந்து என்னென்னமோ தீவிரவாதிங்க, போடோ தீவிரவாதிங்கிறியா, நாகாலாந்து தீவிரவாதிங்கிறியா, அவைன்னு 1000 பேர் இருக்காங்க. எல்லாம் கிறிஸ்துவ தீவிரவாதிகள். கிறிஸ்துவ மதம் அதிகமானதுனால இந்த பகுதி ஊரம் பாட்டமாக இருக்குது. இங்கே வந்து இந்துக்களுக்கு வந்து சாமி கும்பிட முடியாது, பல இம்சை இருக்குது. இந்துக்கள் ஜனத்தொகை கம்மியாக இருக்க இந்த வடகிழக்கு மாநிலங்களுக்கு வந்து நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர் இந்த ஏரியாவில் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்கள் மணிப்பூர்லேருந்து பக்கத்து மாநிலத்துக்கோ இல்லை வேறு மாநிலத்துக்கு போனீங்கன்னு வச்சுங்க, இந்தியாவுக்கு போயிட்டு வராரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளிநாட்டில் இருக்க மாதிரி, அதாவது இந்தியாங்கிறது வெளிநாடு அப்படிங்கிற மாதிரி அந்த மனநிலையை வந்து அங்கே உருவாக்கியிருக்காங்க. காரணம் வந்து 85% மேலே 90% கிறிஸ்தவர்கள் ஆனதுனால அந்த ஏரியாவில் அந்த பாதிப்பு இருக்குது. அவங்களோட மொழி அழிஞ்சிருச்சு, அவங்களோட வழிபாட்டு முறை அழிஞ்சிருச்சு, அவங்களோட பண்பாடு அழிஞ்சிருச்சு, எல்லாமே அழிஞ்சது காரணம் அவங்க இந்துக்கள் வந்து மதம் மாறினால்தான், இந்துக்கள் வந்து அழிஞ்சதுனால்தான். இதில் நாகாலாந்தில் ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர் இருந்து, தாசில்தார்லேருந்து, எம்எல்ஏ இருந்து, விஏஓ, கவுன்சிலர் எல்லாம் கிறிஸ்துவர்தே வர முடியும். ஏன் ஒரு கவர்னரை கும்மடம் ராஜசேகரனுங்கிறவரை கேரளாக்காரை வந்து கவர்னராக போடுறாங்க. அங்கே கவர்னராக போட்டதுக்கு இந்துக்களை எப்படி என் மாநிலத்தில் கவர்னராக போடலாம்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. பாதிரியாரெலாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, மக்கள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, சாமியோடத்தில் தீ வச்சு கொளுத்துனாங்க. இந்த மாதிரி சூழ்நிலாம் வந்து நம்ம இந்துக்களோட ஜனத்தொகை குறைஞ்சனால நடக்குது. ஏன்னா வந்து அங்கே வந்து டேரெக்டாக அந்த நாட்டுக்காரவே வந்துட்டு போகிறேன். அந்த மணிப்பூர் கலவரத்துக்குலாம் கேட்டிங்கன்னா அது வந்து அந்த இந்துக்கள் ஜனத்தொகை குறைஞ்சி அங்கே வந்து அந்த போதைப்பொருள் கடத்தல் வந்து இங்கே மியான்மர்லேருந்து உள்ளே வரையான், பாகிஸ்தான் தீவிரவாதிகள் உள்ளே வரையான், இந்த மியான்மர் பாகிஸ்தான் தீவிரவாதிகள், சைனாக்காரன் எல்லாம் வந்து இந்த மியான்மர் வழி கூடிய அங்கே வரையான். அந்த குக்கீஸு வந்து இந்த ஒரு போதைப்பொருள், அது அந்த போதைப் பொருளை இது பண்ணுறதுக்காகத்தான் அந்த கலவரமே வருது. ஆனால் வந்து எப்படி சொல்கிறாங்க, அங்கே சிறுபான்மையினர் ஒடுக்கிறதா இது பண்ணுறதா, மணிப்பூரில் வந்து சிறுபான்மையினர் ஒடுக்குறாங்க அப்படின்னு உலகமெல்லாம் பரப்புறியா. ஆனால் அவங்க மெஜாரிட்டி அவங்க தான் இந்துக்களை ஒடுக்குறாருங்க. அதை வேறு மாதிரி கதையை சொல்கிறாங்க. தென்னிந்தியாவில் ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். வந்து தென்னிந்தியாவில் ஒன்றும் மலப்புரம் மாவட்டம் கேரளாவில் இருக்குது. இந்த மலப்புரம் மாவட்டத்தில் எந்த ஒரு அதிகாரி போனாலும் அது இஸ்லாமியராக தான் இருக்க முடியும். மற்ற அதிகாரியை அங்கே வேலை பார்க்க விட மாட்டாங்க. எதாவது புகார் சொல்லி வரி ஏற்றிடுவாங்க. ஏன்னா காரணம் வந்து 70% மேலே இஸ்லாமியர் ஆகிட்டாங்க. ஒரு கவுன்சிலர் கூட இஸ்லாமியர் வர முடியும். ரம்ஜானுங்க சீசன்லலாம் நோன்பு இருக்கிற அந்த 30 நாளுமே
எங்கேயுமே வந்து கடை திறக்க முடியாது சாப்பாடுக்கு. இந்துக்கள் வந்து கடை எங்கேயும் டீ கடை கூட கிடைக்காது, எல்லாம் வந்து அடைச்சி விட்ருவாருங்க. இந்துக்கள் 4-5 கடை வச்சுட்டு அதையும் அடைச்சிடுவாருங்க. ஏன்னா வந்து அவங்க மனசு புண்படுமா, இப்படிலாம் நடக்குது. ஒரு சாமி கும்பிட முடியாது, பாட்டு போட முடியாது, ஒரு மணி அடிக்க முடியாது. இந்த சம்பவம்லாம் வந்து மலப்புரம் மாவட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ராகுல் காந்தி அங்கே வந்து எம்பி சீட்டுக்கு அங்கேயே வந்து நிற்கிறாப்புல. நின்று ஜெயித்த பிறகு உத்தரப்பிரதேசத்துலையும் ஜெயிக்கிறாரு, இங்கேயும் ஜெயிக்கிறாரு, கேரளாவும் ஜெயிக்கிறாரு. ஆனால் திரும்ப நம்ம கட்சிக்காரங்க திரும்பவும் ஜெயிக்கணும்னா இங்கே இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்குது, இங்கே அதிகமாக இருக்காங்க. மலப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த வயநாடு பகுதியிலே அதிகமாக இருக்காங்க. அதனால் வந்து திரும்ப பிரியங்கா காந்தியா தங்கச்சியை நிப்பாட்டுறாப்புலாம் எந்த அளவுக்குன்னு பார்த்துங்க. அதை விட இன்னொன்று வந்து சீமான் சொல்கிறாரு, மொழி மதத்தை விட மொழி தான் முக்கியம் அப்படி இப்படின்னாரு. வந்து அப்போ வந்து அதே முக்கியம் மொழி தான் முக்கியம்னு சொல்லி பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சாங்க வங்காளியை ஊரா வந்து பங்களாதேஷ் நாடு உருவாச்சு. ஆனால் இப்போ என்னாச்சு தெரியுமா, இந்துக்களுக்கு ஜனத்தொகை குறைஞ்சி இஸ்லாமிய ஜனத்தொகை அதிகமாச்சுன்னா சுதந்திரம் வாங்கி கொடுத்த பங்களாதேஷ் சுதந்திரம் வாங்கி கொடுத்த முஜிபுர் ரஹ்மான் சிலையை அடித்து உடைச்சாங்க. வந்து மதந்தே முக்கியம்னு சொல்லி தூக்கி பிடிச்சாங்க. இப்போ என்ன சொல்லலாம், இந்துக்கள்லாம் வெளியேறு இது ஒன்று அப்படின்னு சொல்லி வரட்டிக்கிட்டு இருக்காங்க. மொழி முக்கியம் இல்லை, எங்களுக்கு மதந்தே முக்கியம்னு கொண்டு வந்துட்டாங்க பங்களாதேஷில். காரணம்னா இதே மதந்தே முக்கியம் அப்படின்னு இப்போ சொல்லுவாருங்க. ஏற்கனவே இந்த கூட்டம் வந்து எங்கெங்கே எதை அழிச்சிருந்து தெரியுமா, ஸ்பாடன் ஒரு இனம் இருந்தாங்க, அவங்கள பூரா அழிச்சது இந்த அடிப்படைவாத கூட்டம் தான். இவன் மதம் முக்கியம்னா யூதர்கள் அழிச்சது அவருக்குதே, பெர்சியன் அழிச்சது அவருக்குதே. இந்த மாதிரி எல்லா பக்கமும் எல்லா உலகம் ஃபுல்லாக குறிப்பிட்டு இது பண்ணவர்கள் இந்த டீமு தான் வந்து. ஆனால் இவங்க பதில் சொல்கிறாங்க மொழி முக்கியம்னா, மொழிலாம் முக்கியப்படாத வந்து உலகத்துலேயும் மிகப்பெரிய அரசியல் மதமான கிறிஸ்தவ மதம், அடுத்து வந்து இஸ்லாமிய மதம் இருக்குது. இந்த 2 அரசியல் மதமும் மொழியை தாண்டி மதந்தே முக்கியம், இனத்தை தாண்டி மதந்தே முக்கியம், குடும்பத்தை தாண்டி அதை மதந்தே முக்கியம், நாட்டை தாண்டி மதந்தே முக்கியம்னு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது ஒரு உலக அரசியல். அதுக்கு வந்து நம்ம இரையாகிக்கிட்டே இருக்கோம். அதனால தான் இந்துக்கள் ஜனத்தொகை குறைஞ்சிருச்சு. இதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் இருக்குது, ஸ்ரீ ராமரே வந்து ராமேஸ்வரம்லாம் இருக்க ஒரு மிகப்பெரிய புனித தல உலகத்திலேயும் அங்கே வந்து இஸ்லாமிய ஜனத்தொகை அதிகரிச்சிருச்சுப்பா. வந்து முக்கியமாக வந்து பல ஊருக்கு பெரியபட்டினம், காயல்பட்டு, பெரியபட்டினம், கீழக்கரை, தேவிப்பட்டினம் அப்படின்னு பல ஊரில் அதிகரிச்சிட்டாங்க. ராமநாதபுரம் நகர்லேயுமே வந்து 23% இருக்காங்க. இப்போ எம்பி ஆனால் இஸ்லாமியர் தான் எம்பி ஆக முடியும், மற்ற யாரும் வர முடியாது. சீட்டும் கொடுக்க மாட்டேன். திமுகலையும் வந்து இஸ்லாமியர்த்தையும் கொடுப்பாங்க, அதிமுகலையும் இஸ்லாமியர்த்தையும் கொடுப்பாங்க. அப்படி ஆயிடுச்சு. வந்து இஸ்லாமியர்கள் வந்து இஸ்லாமியத்தை நல்லது செய்வாப்பில். இந்த நவாஸ் கனி வந்து அங்கேருந்து ராமநாட்டிலேருந்து எம்பி ஆகி போயிருக்காரு. இதுவரை இந்துக்களுக்காக ஒரு குரலும் கொடுத்தது இல்லைங்க, ஒரு குரலும் கொடுத்ததில்ல. மதத்தை பற்றி மட்டும்தான் அங்கே போய் பேசுகிறாப்பிலே தவிர மற்ற எதுவுமே இது பண்ணுறதில்ல. இதே மாதிரி எல்லா பகுதியும் இருக்குது. இந்த சில ஊர்லலாம் வந்து ஜமாத்துக்கு காசு எடுத்தே வந்து இது பண்ணணும், வந்து நீ வந்து வியாபாரம் பண்ணணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து கிறிஸ்தவர்கள் அதிகமாகிட்டாங்க. அங்கே என்ன நடக்குது, கிறிஸ்டியன் மட்டும்தான் ஜெயிக்க முடியாது, வேறு யாரும் ஜெயிக்க முடியாது, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுக்க முடியும், இந்துக்கள் கோலம் போடக்கூடாதுலாம் சண்டை போடுறாங்க. இந்துக்கள் கோலம் போட்டதுக்கு தனியாக ஊற்றி விடுறாங்க, வீடியோ எடுக்கிறான். இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்குது. கடையில் பொருள் வாங்க முடியல, வலுக்கட்டாயமாக இந்துக்கள் வந்து கலாலை சாப்பிட்டே ஆகணும். இப்போ வந்து நான் சிக்கன் சாப்பிடணுமா, கலால் இல்லாத சாப்பாடை நான் சாப்பிடவே முடியாது, அந்த அளவுக்கு இல்லைன்னா சிக்கனை நான் மறந்துடணும். அந்த மாதிரி எல்லா கடையும் கலாலை கொண்டு வந்துட்டாரு. இதெல்லாம் வந்து நம்ம ஜனத்தொகை குறைஞ்சி வச்சு. மொதல் வந்து ஆசாரி வந்து வெல்டராக இருப்பாங்க, ஆசாரி வந்து பொற்கொள்ளராக இருப்பாங்க. இப்போ வந்து எங்கே இருக்காங்க, எல்லா இஸ்லாமிய சகோதரர்கள் தான் இருக்காங்க. நாடார் செட்டியார் கடை வச்சுருப்பாங்க. இப்போ இல்லை, இந்துக்கள் ஜனத்தொகை குறைஞ்சிருச்சா, அவங்க ஜனத்தொகை அதிகரிச்சிருச்சு, நம்ம கண்டுக்கிறதுல. இதை இந்துக்கள் ஜனத்தொகை குறைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் சொல்ல குடும்ப கட்டுப்பாடு. நமக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லி வந்து ஒரு பிள்ளை பார்த்தாலே அடுத்த பிள்ளைக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் கேட்காமையே வந்து பெண்களை காப்பாற்றி இவங்க சொல்லாமலே இவங்களே வச்சு விட்றாங்க, கட் பண்ணி விட்றாங்க. ஒரு குழந்தை இருந்து அடுத்த குழந்தைக்கு வரப்போ வந்து புலம்புற மாட்டேன். அந்த பாதுகாப்பான உடல் உறவு இதே வந்து அப்படி இப்படின்னு போட்டு விளம்பரம் ஒரு குழந்தைக்கு மேலே பத்துக்காத அது அவ்வளோ விளம்பரம் பண்ணுறேன். இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அந்த டாக்டர்லாம் சொல்ல வேண்டியானா, இப்போ 6 குழந்தை பத்துட்டேன் கட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. இதனால்தான் வந்து நம்ம ஜனத்தொகை குறையுது. நமக்கு வந்து ஒரு குழந்தையாக பெற்றுக்கிட்டு இப்படியே போனோம்னா நம்ம வழிபாட்டு முறை அழிஞ்சிடும், குலதெய்வ முறை அழிஞ்சிடும், உறவு முறை அழிஞ்சிடும். சித்தப்பான்னு யாரும் சொல்லுவேன், சீமான மாதிரி சொல்லணும். எல்லாத்தையும் அப்பா அப்பான்னு சொல்லி அது வந்து அவனையா அதில் ஒருத்தவனை சித்தப்பான்னு சொல்ல வேண்டியதே. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம கூட பிறந்தவனை தானே நம்ம பிள்ளை சித்தப்பான்னு கூப்பிடணும், அடுத்தவனை எப்படி கூப்பிடும்? அந்த மாதிரி தான் வந்து நான் அந்த முறைலாம் அழிஞ்சிடும். அத்தை முறை அழிஞ்சிடும், தாய்மாமை முறை அழிஞ்சிடும், மச்சினை மரம் அழிஞ்சிடும், மைத்தினி மரம் அழிஞ்சிடும், அன்னி மரம் அழிஞ்சிடும், எல்லாம் அழிஞ்சுவாங்க. இந்துக்கள் ஜனத்தொகை குறைஞ்சனால மகாராஷ்டிராவிலும் 10% இடஒதுக்கீடு கேட்குறாங்க இஸ்லாமியர்கள். வந்து ஏற்கனவே ஃபுல்லாக அவங்க தான் இருக்காங்க. எல்லா இதுலேயும் இருக்காங்க. சினிப்பில் இருந்தால் சல்மான் கான், ஷாருக் கான், அமீர் கான் வாசமாகவே இருக்குது. வந்து ஹிந்தி சினிஃபீல்டேவும் அது வந்து இப்போ வந்து 10% இடஒதுக்கீடு. இதுக்கு என்னன்னா இதை விட கர்நாடகாவில் இப்போ இந்துக்கள் ஜனத்தொகை குறைஞ்சனால வந்து டெண்டரில் கூட, அதாவது சாக்கடை போடுறோம், ரோடு போடுறோம், இந்த கவர்மெண்ட் வேலையில் கூட, அந்த கான்ட்ராக்ட் வேலையில்
பட்டியலில் கூட வந்து இஸ்லாமியர்களுக்கு கணிசமாக இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சித்தராமையா முதலமைச்சர் பேசியிருக்காரு. ஏற்கனவே வந்து ஃபுல்லாக இஸ்லாமியமயந்த பெங்களூர் ஃபுல்லாக இஸ்லாமியர்கள் கடை இருக்குது, அவங்க தான் பணக்காரங்களாக இருக்காங்க வந்து அப்படி இருக்குது. ஆனால் இது வேறு சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் 7% இடஒதுக்கீடு கேட்குறாரு. 7% இடஒதுக்கீடுலாம் கொடுத்தா தமிழகமே தாங்காது, அந்த அளவுக்கு இருக்குது. ஏற்கனவே ஃபுல்லாக வந்து செருப்பு கடை அவங்க தான், துணிக்கடை அவங்க தான், நாக்கடை அவங்க தான், எல்லா தொழிலும் அவங்ககிட்ட இருக்குது, அவங்க தான் பணக்காரங்களாக இருக்காங்க. உலகத்திலேயே வந்து பெரிய பணக்கார சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயமாக இருக்குது. உலக அளவில் சவுதி அரேபியாவில் பணக்காரங்களாக இருக்காங்க, அரேபியா கண்ட்ரியில். அடுத்து வந்து உங்கள் தமிழ்நாட்டிலே இஸ்லாமிய சகோதரர்கள் பணக்காரங்களாக இருக்காங்க. ஆனால் இன்னமும் வந்து 7% இடஒதுக்கீடு கேட்குறாங்க. அது ஏன் தெரில. ஏன்னா நம்ம கம்மியாகிக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு ஓட்டு அதிகரிச்சிருச்சு. அந்த நான் ஓட்டு அதுவும் மொத்தமாக போடுறாங்க, அதனால் டிமாண்ட் வச்சு கேட்குறாங்க. இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலலாம் வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் தவிர வேறு யாருமே வந்து கவுன்சிலராக கூட வர முடியாது. வந்து நம்ம இந்துக்கள் ஜனத்தை போக்குவரத்துனால வேதாவில் தேவிப்பட்டினம், பெரியப்பட்டினம், வந்து கீழக்கரை, வந்து இன்னும் மண்டபம், அந்த மாதிரி ஏரியா ஏகப்பட்ட ஊர் இருக்குது. இந்த ஏரியாவில் இஸ்லாமியர் தவிர மற்ற யாருமே கவுன்சிலர் வர முடியாது, சேர்மன் ஆக முடியாது, எந்த இதுக்கு வர முடியாது, எந்த தொழிலும் செய்ய முடியாது. அந்தளவுக்கு அவங்க வந்து இதாக இருக்காங்க. இந்த வேதாளங்கிற ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கடல் ஆமையை கடத்துறது, கடல் அட்டையை கடத்துறது, இதே அவங்க வேலையே. அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் வந்து யாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குள்ளெல்லாம் போகவே முடியாது. இந்துக்கள் ஜனத்தொகை இல்லை, அங்கே கம்மியாக இருக்குது, உள்ளே யாருமே போக முடியாது. குஞ்சாரவல்சங்கிற ஊரில் மட்டும் கொஞ்சம் இந்துக்கள் இருக்காங்க, அந்த பக்கம் போகலாம், அந்த வேதாள பக்கம் போகவே முடியாது, அந்த மாதிரி இருக்குது. இதே மாதிரி ஏகப்பட்ட இருக்குது. இந்த முத்துப்பேட்டையிலலாம் பார்த்து விநாயகர் சதுர்த்தி நடத்துறதுக்கு பெரிய போராட்டம் நடத்துகிற மாதிரி இருக்குது. இதே மாதிரி எல்லாம் வந்து விநாயகர் சதுர்த்தியிலலாம் வந்து இஸ்லாமிய சமுதாயம் அதிகமாக வசிக்கிற பகுதியை பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட விட மாட்டாங்க. விநாயகர் சதுர்த்தி நீங்கள் கலவரம் பண்ணுவீங்க, விநாயகர் சதுர்த்தி விழா மட்டும்தானே இப்படி இதுன்றாங்க, மற்ற இதுக்கெலாம் வந்து அப்படி செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, களத்தூர்னு ஒரு ஊருக்கு அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில், அந்த மாவட்டத்தில் உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருச்சு தேர் திருவிழா நடத்தணும்னு. ஆனால் தேர் திருவிழா நடத்த விட மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்குது. இந்த தேனி மாவட்டம் உத்தமாலயத்தில் தேர் நிற்கிது, 80-100 வருஷமாக ஒரு இடத்துல தேர் நிற்கிது. அந்த தேர் பக்கத்தில், கோயில் தேர் பக்கத்தில் பிள்ளையார், ஒரு அடி பிள்ளையார் வச்சதுக்கு அவனை கைது பண்ண சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது எல்லா பக்கமும். முத்துத்தேவம்பட்டியிலலாம் வந்து தேனி மாவட்டம் முத்துத்தேவம்பட்டியில் ஒரு இது அந்த அறிவான்னு சொல்லி நடத்தி மத மாற்றத்துக்காகவே ஒரு இது நடத்தினேன். அதை போலீஸ்லாம் போய் பார்க்க முடியல, ஏன்னா அவங்க ஏரியா, அவங்க கோட்டை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்துக்கள் வந்து நம்ம கம்மியாகிக்கிட்டே இருக்குது, ஆனால் புரிஞ்சுக்கிற மாட்டோம். வந்து நம்மளுக்குள்ள ஒரு சின்ன சாய் சென்டர் நடந்து ஒரு சின்ன ஒரு மோதல், யாருக்கு பரிவட்டம் கட்டுறது அப்படின்னால கோயில் இழுத்து மூடிடுறான், அது பண்ணுறியான், அவ்வளோ நிமிஷம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அங்கே கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் தரலாம், அவங்க ஒற்றுமையாக இருக்காங்க, மொத்தமாக வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாபானு இஸ்லாமியர்கள் அதிகமான இஸ்லாமியர் மொத்தமாக ஓட்டு போகிறாங்கிற ஒரு காரணத்துக்காகவே இந்த சாபானுங்கிறவங்க அவங்க வீட்டுக்காரை வந்து அவங்கள விவாகரத்து பண்ணுறாங்க. விவாகரத்து பண்ண ஜீவனாசிரமம் கேட்குறாங்க. அந்த அக்கா ஜீவனாசிரமம் கேட்டோன்னே அப்போ வந்து அவங்க கேட்டாங்க புருஷன் தர முடியாதுங்கிறாங்க. கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் வந்து ஜீவனாசிரம் கண்டிப்பாக தந்தே ஆனால் ஒரு 150 தந்தே ஆகணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்ததுக்கு இந்தியா ஃபுல்லாக போராட்டம் பண்ணுறாங்க இஸ்லாமிய சகோதரர்கள். உடனே ராஜீவ்காந்தி சட்டத்தையும் மாற்றினார். வந்து பெண்களுக்கு வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு ஜீவனாசிரம் தேவையில்லை, கொடுக்க தேவையில்லை, அப்படி எத்தனை பேர் கல்யாணம் வேணால் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு இதே ராஜீவ்காந்தி சட்டம் போட்டிருக்காரு. இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அவங்க வந்து காஷ்மீரில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்காங்க, அதனால் வந்து தலித்து வந்து இந்துக்கள் கம்மியானாங்க. வந்து பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்கள் ஓட்டு அளிக்க உரிமை இல்லை, ஓட்டு கேட்க உரிமை இல்லை, கவர்மெண்ட் வேலைக்கு உரிமை இல்லை, நிலம் வாங்குற உரிமை இல்லை, இப்படிலாம் இந்த இதெல்லாம் இருந்துச்சு. இந்துக்களும் அதிகமாக இருந்தால் அங்கே உரிமையை கேட்டு போராடி இருக்கலாம், இது பண்ணலாம். ஆனால் இதே இந்துக்கள் அதிகமாக இருக்க போதில் எல்லா உரிமை கிடைக்கத்தானே செய்யுது. ஆனால் இஸ்லாமியில் வந்து அதிகமாக இருக்க காஷ்மீரில் வந்து எந்த சலுகைகளுமே எந்த இந்துக்களும் கிடைக்கல. அதில் குறிப்பாக பட்டியலின சமுதாய இந்துக்களுக்கு எந்த வித உரிமையும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு சரியாக இருக்குது. அந்த 370 நீக்கின பிறகு அடுத்து இப்போ பாருங்கள், வந்து திருச்செந்துறையில் வக்ஃபு போர்டு வந்து என்ன சொல்கிறாங்க, திருச்சி மாவட்டத்தில் வந்து ஒரு கோயில் 1000 வருஷம் பழமையான கோயிலவே வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்கலையே, ஏன்ப்பா இப்படி வந்து புழுகுற அப்படின்னு கேட்கல. ஏன்னா வந்து இந்துக்கள் ஜனத்தொகை கம்மி, இஸ்லாமிய ஜனத்தொகை வந்து அதிகமாகிடுது. ஓட் பேங்க் 20% தமிழ்நாட்டில் இருக்குது, அவங்க மொத்தமாக ஓட்டு போடுறாங்க, அவங்க மட்டும் ஓட்டு போட்டாலே ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மனநிலைக்கு வந்துட்டாருங்க. இப்போயே பாருங்க, 1000 வந்து நம்மளை வந்து யாராவது மதிக்கிறானா, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்கிறாங்களா, நம்ம வந்து எதை இது பண்ண வேணாம், நமக்கு வந்து அதெல்லாம் வேணாமுங்க, அரசியலே வேணாமுங்க, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம வீட்டில் வந்து 4 குழந்தை இருந்தால் தானே நிம்மதியாக இருக்கும். ஒத்த குழந்தை இருந்தால் வந்து அடுத்த அண்ணன் தம்பி எதுவும் இருக்காதே, வந்து சித்தப்பா யாரை சொல்லலாம், சீமான் மாதிரி யாரை வேணா அப்பான்னு சொல்லலாமா? பாரதிராஜா அப்பா, மணிவண்ணன் அப்பா, இப்போ பெரியார் அப்பா, அந்த அப்பா செல்லூர் ராஜா அப்பா, ஜெயக்குமார் அப்பா, இபிஎஸ் அப்பா, ஸ்டாலின் அப்பா அப்படின்னு சொல்லலாமா? வந்து சீமான் மாதிரி அப்படி சொல்ல முடியாதுல்ல. நம்ம குடும்பத்தில் 4 குழந்தை பிறந்தா தானே வந்து அண்ணன் வந்து சித்தப்பா தெரியும், தாய்மாமன் தெரியும், அத்தை தெரியும், அண்ணி தெரியும், குழந்தையா தெரியும், மச்சினச்சி தெரியும். இந்த உறவுலாம்
வரணும் வந்து இந்துக்கள் ஜனத்தொகை குறையாமத்தே இருக்கணும். நம்மளாம் வந்து அதெல்லாம் இது பண்ணணும். அடுத்து பஞ்சாபில் இந்துக்கள் ஜனத்தொகை குறைஞ்சதுனால காலிஸ்தான் இவங்க சீக்கியர் டீம் அதில் ஒரு டீம் காலிஸ்தான் சொல்லி வந்து தனிநாடு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து வந்து பெருவாரியான மதமாற்றம் நடந்து இந்த சீமானுங்கிற மாதிரி 2 பேர் நம்மளை தமிழன் ஆளை மதம் மாறினதுனால சீமான் வந்து கிறிஸ்துவர் ஆளுங்கிறதுக்காக சீமானுக்கு 2 கிறிஸ்தவர்கள் போட்டி. சீமான் கிறிஸ்தவர், விஜய் கிறிஸ்தவர் 2 பேருக்கும் போட்டி நம்மளை ஆள்றதுக்கு எப்படிலாம் இருக்கும் பாருங்க. நம்ம மக்கள்கிட்ட வந்து நம்ம உணர்வு இல்லை, நம்ம இந்துக்களாக இருந்தாருன்னா கிறிஸ்தவனாக இருந்தாருன்னா எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்கிறனால இப்போ 2 கிறிஸ்தவம் நம்மளை ஆட்சி செய்கிறதுக்கு வந்து வந்து சண்டை போடுறான். அதை ஆபாசமாக பேசிக்கிறாங்க, மல்லு கட்டிக்கிறாங்க. இணையதளத்தை திறந்தாலே சமூகங்கள் திறந்தாலே இப்படிலாம் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இந்துக்கள் ஜனத்தொகை குறையிறதையும் தமிழை போட்டு.